ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமி. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமியோட 14th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே சியூ கேட்குறா, காலையிலே நீ பீப்புள் கூட ஃபைட் பண்ணுற, இது சட்டத்துக்கு எதிரானது. அதுக்கு ஹீரோ அதை பற்றி கண்டுக்காத, இப்போ தான் அவனோட அண்ணன் செத்து போயிட்டான், அதனால் அவனோட கோபமும் வருத்தமும் எனக்கு புரியுது. ஆனால் அவனோட கோபத்தை எதுக்கு மற்றவங்க மேலே காட்டணும்? சரி சிஸ்டர் சியூ, காலையிலே எனக்கு எதை எடுத்துகிட்டு வந்தீங்க, எனக்காக அதை திரும்பவும் காட்ட முடியுமா? அதுக்காக நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ தான் இனிமேல் ஜேடை பற்றி கற்றுத்தர போகிற. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிறான். என்கிட்ட தான் நீ கற்றுக்க போறியா? ஆமாம், நான் வெல்த் கேதரிங் பில்டிங்கில் சாதாரண ஜேட்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நீ கண்டுபிடிச்சதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நீ என்னோட அந்த விஷயத்தை நல்லா செய்கிற, அதனால் நான் உன்கிட்ட கற்றுக்க விரும்புகிறேன். இதுக்கு ஹீரோ, இந்த இன்ஃபெக்ஷன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போவுமே சந்தோஷப்படுவான். ஜேடை உடைக்கிறதா இருந்தால் அது நிறைய சோல் பவரை கன்சியூம் பண்ணும். சரி, நான் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, அதுக்காக இப்போ ஏதாச்சும் எனக்கு வேணுமே. இதை கேட்ட சியோ ஹீரோ கிட்ட வந்து, சரி எதை வச்சு அதை சரி செய்யலாம்னு இருக்கீங்க? ஹீரோவும் ஈஸி தான், எனக்கு 10 ஃபயர் கிளாஸும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக எர்த்து ஃபயரும் வேணும். இதை கேட்ட என்ன இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இது இருந்தால் தான் செய்ய முடியும்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவளும் சரின்னு சொல்கிற. ஹீரோவும் உண்மையானு கேட்குறேன். அவளும் நான் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஹீரோ சொல்கிறான், இந்த பொண்ணு அமைதியாகவும் இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கா. அடுத்த சீனில் அந்த சிஓஇ ஒருத்தன் கூட பேசிட்டு வரான். மயிலாட் இன்ஃபேமிலிக்கிட்ட இருந்து எந்த நியூஸும் வரலையா? இதுக்கு மாஸ் போட்டவன் சொல்கிறான், நம்ம அனுப்பின எல்லாரையும் கில் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட சிஓஇ கோவப்படுறான். அடுத்த சீனில் சிஇஓன்னு கேட்குறான். சிஓஇ ஒரு நிமிஷம் நில்லு. இதுக்கு அவன், சிஇஓன் என்ன முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கு, அதுவும் சிஓ எஸ்டேட்டுக்கு முன்னாடி, ஒழுங்காக வீட்டுக்கு போயிரு. என்னோட அண்ணனோட உயிரை திரும்பவும் தாட. என்ன பைத்திய மாதிரி பேசுகிற? எல்லாருக்கும் தெரியும் உங்கள் அண்ணனுக்கும் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஆகாதுன்னு. நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நீ அவனை தான் எடுக்கணும். வழியை விட்டு தள்ளி போடான்னு தள்ளி விட்டுறான். அதுக்கு சியோவான்னு சொல்கிறா, டே சியோ ஒய்யு, எனக்கு தெரியும் நீ கோல்டன் ட்ராகனில் ஒரு ஆள்னு. எங்கள் அண்ணனோட சாவுக்கு நீயும் காரணமானது தானே. இதை கேட்ட சியோ ஒய் கோவப்படுறான். அப்போ மாஸ்காரன் சொல்கிறான், இப்போ நம்ம எஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கோம், அதனால் இதை கண்டுக்காத. நீ என்ன பேசணுன்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. திரும்பவும் சியோ ஃபேமிலிக்கிட்ட வந்தனா என்ன நடக்குன்னே தெரியாது. இப்போ ஹீரோ சொல்கிறான், அந்த மாஸ்க் போட்டவன் அன்றைக்கி என் கூட கோயிலில் சண்டை போட்டவன் தானே. இப்போ சிவான்னு சொல்கிறான், இன்ஃபெக்ஷன் நம்ம என்ன செய்கிறது, எப்படி இருந்தாலும் அவன் வெளியே வந்து தான் மாட்ட போகிறான்னு சொல்கிறான். அடுத்த சீனில் சிவான் நடந்து போக யாருன்னு கேட்குறான். அங்கே பார்த்தா ஒரு பூனை தான் போகுது. அவன் இந்த பக்கம் திரும்ப, அப்போ ஒருத்தன் சொல்கிறான், என்ன நீ தேடினியாமா? இதை கேட்டதும் அவன் பயப்படுறான். நீ யாருன்னு கேட்குறான். நீ இன்னும் கத்தாமல் இருக்க, என்னை பார்த்து ஒருவேளை உனக்கு என் மேலே பயம் இல்லையோ? அப்போ சிவான் கீழே விழுந்துடுறான். நீ தான் எங்கள் அண்ணனை கொன்னிய, நீயும் கோல்டன் ட்ராகன் வெயில ஒரு ஆள் தானே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால் உன்னை இப்போ நான் கொல்ல போகிறேன்னு சொல்கிறான். நான் உன்னை கொல்ல போகிறேன்டான்னு சொல்லிவிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவன் இவனை ஈஸியாக அடித்து தூக்கி பறக்க விட்டுறான். அப்போ அவன் சொல்கிறான், சீவான் இப்போ நீ செத்தி ஆகணும். இதை கேட்ட சீவான், இன்ஃபெக்ஷன் எனக்கு உதவி பண்ணுன்னு கத்துறான். அவனும் திரும்பி பார்க்க ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண 2 பேரும் பறந்து போயிடுறாங்க. 2 பேரும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், டே ட்ராகன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா சோல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இப்போ தான் என்னை பற்றி உனக்கு ஞாபகம் வந்ததா, சரி நான் உதவி பண்ணுறேன். அப்போ ஹீரோ மேஜிக்கல் ஷேடோஸ்னு சொல்ல அவனோட பாடியிலிருந்து ஒரு ஷேடோ வெளியே வந்து அப்படியே கீழே விழுது. அப்போ அந்த பவரை ஹீரோவை அட்டாக் பண்ண வர உடனே அந்த ட்ராகன் ஹீரோவோட உடம்பை கண்ட்ரோல் எடுத்துக்குது. அப்போ அந்த கொலைக்காரனுக்கு பின்னாடி ஹீரோ ஷேடோ வந்து அட்டாக் பண்ண அதுலேருந்து அவன்கிட்ட ஆட்சி பண்ணிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரிக்ஸ் எல்லாம் நீ ஒழுங்காகவே கற்றுக்கல, இதில் ஒன்று மட்டும்தான் உண்மையானது, மற்றதெல்லாம் போலியானது எனக்கு தெரியும். அப்போ வாடா சண்டை போடலான்னு கூப்பிட்றான் ஹீரோ. அப்போ அந்த ட்ராகன் அவனை அட்டாக் பண்ண வர ஆனால் ஈஸியாக அடித்து பறக்க விட்டுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், வாங்க ஃபைட் பண்ணலாம்னு. ஹீரோவோட ஷேடோ பிளட் பிளேடை எடுக்க இதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். திரும்பவும் அவனும் அந்த ட்ராகனும் சண்டை போடுறாங்க. அப்போ அந்த கொலைகாரன் சொல்கிறான், உன்னோட கல்டிவேஷன் என்னோட கல்டிவேஷனுக்கு ஈக்குவல் ஆகாது. அப்போ ட்ராகன் உடம்புலேருந்து 4 கை வந்து அவனை பிடிச்சிருது. அப்போ ஹீரோ பின்னாடி வந்து அவனை குத்திடுறான். அவனும் இது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். ஹீரோ கேட்குறான், இவன் ஒரு மாங்கான்னு. அடுத்த சீனில் ஹீரோ தெருவில் நடந்து போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த ட்ராகன் சிட்டிக்கு வெளியேவும் உள்ளேயும் இம்பீரியல் ஸ்ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது, இல்லைனா சிட்டிக்கு வெளியே ஆட்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ட்ராகன் சொல்லுது, இது ஒரு வேளை எம்பரரோட வேலையாக்குமோ? அப்போ ஹீரோ நினைக்கிறான், எனக்கு அதை பற்றி தெரில. கோல்டன் ட்ராகன் வை குரூப் ஒரு தடவை நீதிமன்றத்தை தாக்குச்சு, அதை பயன்படுத்தி நேஷனை சீக்கிரட்டாக கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஒரு வேளை இது அதோட வேலையாக கூட இருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தை தாக்கின நிகழ்வுக்கு எம்பரருக்கும் தொடர்பு இருக்குது. அப்படியே ஹீரோ போய் கதவை திறக்க பார்க்க அப்போ ஹீரோ சென்ஸ் பண்ணி சொல்கிறா, இது அவதான்னு. அடுத்த சீனில் சியும் அந்த ஆர்மரை பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த ஆர்மரில் இருக்க ஒரு கல்லை தொடப்போக ஹீரோவை கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், பிரின்சஸ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதை கேட்டாவ, கடைசியாக ஒரு வழியை நீ வந்துட்டியா, உனக்கு தேவையான எர்பிள்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹீரோவும் நன்றின்னு அதை வாங்க போக அவள் அதை எடுத்துகிட்டு சொல்கிறா, நீ எவ்வளோ செல்ஃபிஷ்னு எனக்கு தெரியாது, இந்த ஆர்மரை கூட தொலைவிட மாட்டேங்கிற, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஹீரோ, சிஸ்டர் சியும், நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் ஜேல் ஸ்டோனை பற்றி கற்றுக்க விரும்பலையா,
நான் உங்களுக்காக அதை சொல்லித்தரேன், இதை கேட்ட சியு உண்மையாவா, அப்போ எனக்கு இப்போவே சொல்லிக்கொடு ஹீரோவும் நான் சொல்லித்தரேன்னு அவள் கையை பிடிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.